பனைமரம் 100 வருடங்களுக்கும் மேலாக உயிர் வாழக்கூடியது. பனைமரத்தில் விளையக்கூடிய பனம்பழம், பனங்கிழங்கு, பதநீர், நுங்கு, கருப்பட்டி உள்ளிட்ட அனைத்தும் பல்வேறு சத்துக்களை கொண்டுள்ளது. பனம்பழத்தை சாப்பிட்டுவிட்டு கொட்டையை மண்ணில் புதைத்து வைத்தால் கிடைப்பதுதான் பனங்கிழங்கு. இதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கின்றன. சர்க்கரை நோய்: மண்ணுக்கு அடியில் விளைகின்ற கிழங்கு வகைகளில் அதிக அளவில் ஸ்டார்ச் மற்றும் சர்க்கரை சத்து இருக்கும் என்பதால் கிழங்கு வகைகளை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடவே கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் பனங்கிழங்கு மட்டும் சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்ளலாம். காரணம், அதிலுள்ள அதிக அளவிலான நார்ச்சத்துக்கள்தான். அதிக அளவு நார்ச்சத்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது. மலச்சிக்கல்: மலச்சிக்கல் பிரச்சனைதான் நம்முடைய உடலில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு, குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றன. மலச்சிக்கலுக்கு காரணமும் நம்முடைய உணவு பழக்கம்தான். அதற்கான தீர்வும் ஆரோக்கியமான உணவு முறைதான். பனங்கிழங்கில் மிக அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறது. இது மலச்சிக்கலை சரி செய்து வயிறை சுத்தப்படுத்தும் தன்மை கொண்டது. எடை அதிகரிக்க: சிலர் என்னதான் நிறைய சாப்பிட்டாலும் உடல் தேறாமல் இருப்பார்கள். அவர்களுக்கு பனங்கிழங்கு நல்ல தீர்வாக இருக்கும். பனங்கிழங்கில் அதிக அளவிலான புரதமும் நார்ச்சத்தும் இருப்பது மட்டுமல்லாது நிறைய உயிர்ச்சத்துகளும் இருக்கின்றன. உடல் நோஞ்சானாக இருப்பவர்கள் தொடர்ந்து பனங்கிழங்கை உணவில் சேர்த்து கொண்டால் அவர்களுடைய உடல் எடை அதிகரிக்கும். அனீமியா: இரும்பு சத்து குறைபாட்டினால் ஏற்படும் பிரச்சனைதான் இரத்த சோகை. உடலில் இரத்த சிவப்பணுக்களின் அளவு குறைவாக இருக்கும். இரத்த ஓட்டம் குறைவாக இருப்பதே பல பிரச்சனைகளை உடலில் ஏற்படுத்தும். பனங்கிழங்கு இரும்புச்சத்து அதிகமுள்ள ஒரு உணவுப் பொருள். இதை உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்வதால் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் தீரும். நோய் எதிர்ப்பு சக்தி: உடல் பலவீனமாக உள்ளவர்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பனங்கிழங்கு சிறந்த தேர்வாக இருக்கும். பனங்கிழங்கை காய வைத்து பொடி செய்து அந்த மாவை எடுத்து காலை நேரத்தில் கூழ் அல்லது கஞ்சி செய்து குடித்து வந்தால் உடல் வலிமை பெறும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பனங்கிழங்கில் ஸ்டார்ச் இருப்பதால் அதை சாப்பிடும்போது சிலருக்கு வாய்வு தொல்லை ஏற்படும். அவர்கள் பனங்கிழங்கை சாப்பிடும்போது அவற்றுடன் பூண்டையும் சேர்த்து சமைத்து சாப்பிட வேண்டும். பனங்கிழங்கு மாவில் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டால் உடல் உறுப்புகள் வலுப்பெறும். மேலும் பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை ஏற்படாமலும் பாதுகாக்கவும் உறுதுணையாக உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இது பிறருக்கும் பயன்பெற இதனை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.